வரும் நாட்களில் தமிழக கடலோர பகுதி மற்றும் இலங்கையில் மழையின் பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதை வரைபடம் மூலம் விளக்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தமிழகத்தை அச்சுறுத்தும்படியான மழை மேகங்கள் எதுவும் தென்படவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. சரி, இருப்பினும் வங்கக்கடல் மேலே உள்ள மேகங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மேகக்கூட்டங்களின் காட்சிகள் இவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செயற்கைக்கோள் அனுப்பிய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கணினி இவ்வாறு கணித்துள்ளது. இது GFS என்கிற அமெரிக்காவினுடைய சிஸ்டம். இது எந்த திசையில் நகர்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நேற்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது இது இந்த திசையில் நகர்வதாக கணினி காண்பித்தது. அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வரையில் இதனுடைய தாக்கம் இருக்கலாம், மழை கடுமையாக இருக்கலாம் என்று இருந்தது. சனிக்கிழமை இரவு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக, அதாவது 17ஆம் தேதி முழுவதுமாக. ஆனால் தற்பொழுது மேகக்கூட்டத்தின் நகர்வு அவ்வாறு இல்லை. எங்கே நகர்கிறது இந்த மேகக்கூட்டங்கள்? இலங்கையின் வடக்கு பகுதிக்கு நகர்கிறது. பிறகு மேகக்கூட்டங்கள் கடலோரமாக நகர்கிறது, குறிப்பிடத்தக்கது. சரி, இவ்வாறு நகரும் மேகக்கூட்டங்கள் எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடுமையான மழை அங்கே இருக்கும் என்றே தோன்றுகிறது. எப்பொழுது இருக்கும் என்பதை நாம் வரைபடத்தில் பார்த்து விடுவோம். சேட்டலைட் காட்டும் இமேஜ்களை வைத்து கணினி சொல்வதை நாம் பார்த்து விடுவோம். இங்கே பாருங்க, சனிக்கிழமை வந்து விடுவோம். 16ஆம் தேதி காலை 10 மணி நிலவரப்படி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இலங்கைக்கு மேலே அந்த மேகக்கூட்டங்கள் நகர்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. சற்றே நாம் இங்கே ப்ளே செய்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு இலங்கையில் காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 மணி 4 மணி, அதாவது 16ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி நிலவரப்படி இலங்கையில் எவ்வாறு காட்சியளிக்கிறது என்பதை பாருங்கள். நாம் சற்றே ஜூம் செய்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக வடக்கு பகுதியில் திருகோணமலை, யாழ்ப்பாணம் அந்த பகுதிகளில் கடுமையான மழை இருக்கும் என்றே நமக்கு தெரிகிறது. சனிக்கிழமை இரவும் அங்கே கடுமையான மழை இருக்கும் என்பதே கணினியின் கணிப்பு. ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் இலங்கையின் மீது வட்டமடித்து கொண்டிருக்கிறது. மழையின் அளவும் கடுமையான இருக்கும் என கணிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு, திருகோணமலை, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு பகுதிகளில் இலங்கையின் இதனுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் என்றே தெரிகிறது. இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் இந்த வானிலையின் மீது ஒரு கண் வைக்க வேண்டும். அதிகமாக மழை இருப்பின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன எடுக்க வேண்டும் என அவர்கள் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். சரி, 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை காட்சிகள் இப்படி இருக்க, மேகக்கூட்டங்கள் இலங்கைக்கு பிறகு எவ்வாறு எங்கே நகர்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். முன்பு காட்டிய கணிப்பில் தமிழகம், அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து சென்னையை நோக்கி நகர்வதாக காண்பித்தது. ஆனால் தற்பொழுது எந்த ஒரு பாதிப்பும் அந்த திசையில் இல்லை. அதாவது மிக கடுமையான மக்களை அச்சுறுத்தக்கூடிய மழை எதுவும் இருக்காது என்பதே நமக்கு தெரிகிறது. மாறாக ஆங்காங்கே லேசான மழை இருக்கலாம், ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை இருக்கலாமே தவிர தமிழகத்தை மிரட்டும் அச்சுறுத்தும் வகையில் எந்த ஒரு மழை கணிப்பும் தற்போது வரை இல்லை என்பதே நமக்கு இந்த வரைபடத்தை வைத்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. வானிலையை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களுக்கு முன்பு கணிப்பது மிக துல்லியமாக இருக்கும். நாம் செவ்வாய்க்கிழமை, அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி பார்த்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் 17 18 என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு முன்பிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு இந்த கணிப்புகள் இயங்கும் என்பது தற்பொழுதைய வரைபடத்தை பார்க்கும் பொழுது இலங்கையின் வடக்கு பகுதியில் தீவிர மழை இருக்கும் என்று தெரிகிறது. வட தமிழக கடலோர பகுதிகளில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை என்றே தெரிகிறது. எனினும் வங்கக்கடல் மேலிருக்கும் இந்த மேகக்கூட்டங்கள் வரும் நாட்களில் காற்றின் இயக்கத்தில் மாறுபாடு, தட்பவெப்ப நிலை, இதெல்லாம் எவ்வாறு மாறுபடுகிறது, மேகக்கூட்டங்கள் எவ்வாறு நகர்கிறது என்பதை நாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டி இருக்கும். வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக சொல்வதென்ன என்பதையும் நாம் உற்று பார்க்க வேண்டியிருக்கும். வானிலை ஆர்வலர்களும் சிலர் துல்லியமாக சில தகவல்களை கொடுத்து வருகிறார்கள். அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தோடு பார்க்க வேண்டியிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.